ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த உயிரோட இணைந்த காதல் செகண்ட் எபிசோட் பார்த்துடலாங்களா? போன எபிசோடில் தான் பேரனோட உடம்புல அந்த தாத்தாவோட சோல் வந்துடுச்சுன்ட்டு பெரிய ரகலையே நடந்துட்டு இருக்கும் இல்லையா? யானு தான் இந்த ஃபண்ணையே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான் அந்த சைக்கிளை வச்சு. அந்த ஃபண்ணு வீட்டுக்கு வந்ததும் இப்படி விழுந்தமா இல்லை இந்த பொசிஷனில் விழுந்தமா, அவன் என் மேலே விழுந்திருந்தா அப்படிதான் இப்படி தானே விழுந்திருப்பான்ட்டு அந்த படிக்கட்டில் விழுந்திருப்பாங்க இல்லையா? அவனும் அந்த பொசிஷனில் விழுந்து விழுந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் சோல் வந்து சுவிட்ச் ஆகுமா. அதுக்காக இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த யானு கன்ஃபார்ம் இவனுக்கு மண்டையில் தான் ஏதோ அடிபட்டிருக்கு, கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்க, அதுக்கு ஃபண்ணுமே நீ கம்முன்னு கடை, எப்படியாவது ஃபன்னோட சோல் வந்து இதில் சேர்ந்துடணுன்ட்டு நான் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கேன். சரி சரி, அவனோட ஃபோட்டோ உன்கிட்ட இருக்கான்னு கேட்க, உன்கிட்ட இருந்தால் கூட நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்ல, ஒருவேளை என்னோட பாடியை கொண்டு வந்து இங்கே வச்சா ஒருவேளை சோல் கூட சுவிட்ச் ஆகிடுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு யானுமே ரொம்பவே கடுப்பாகி, இப்போ நீ நடிச்சிட்டு இருக்கல இந்த ட்ராமாவை கொண்டு போய் டிவி ஸ்டேஷனில் கொடுத்தா அவன் கரெக்டான நேரத்தில் கரெக்டான பிளேஸில் கரெக்டான பர்சனை வச்சு திரும்பவும் ரீக்ரியேட் பண்ணி தருமா, பண்ணுறியா அப்படின்னு கேட்க, அது புரியாமல் இந்த ஃபன் இருந்துட்டு, அப்படியா அப்பனா சரி ஓகே நான் போய் அங்கேயே ரிப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி எந்திரிக்க போக அப்படியே அவனுக்கு லைட்டாக மயக்க மாதிரி வந்துடுது. யானு தான் போய் பிடிச்சிட்டு என்னாச்சுன்னு கேட்க, இல்லை தலையில் எனக்கு லைட்டாக வீங்கி இருக்குது, அதனால ஒரு மாதிரி மயக்கமாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க ஃபன்னும். என்ன பண்ணாலும் எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது, நான் என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபன்னு கேட்க, அதுக்கு யானுமே நீ தேவையில்லாமல் ஏதோ ட்ராமா பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், உன் லைஃப்பை நீ வாழலாம்லன்னு கேட்க, அதுக்கு ஃபண்ணுமே என்ன நீ பேசிகிட்டு இருக்க, ஃபன்னு தான் வாழ வேண்டிய பையன், நான் ஒரு வயசானவன், நான் இருந்தா என்ன இல்லாமல் இருந்தா என்ன, அவன் வாழணும். திரும்பவும் எந்திரிக்க போக அப்படியே மயக்கம் போட்டு யான் மேலே விழுந்துடுறான். யான் தான் அவனை பிடிச்சிக்கிறான். இந்த மாதிரி ஃபன்னு பக்கத்தில் வந்து சிரிச்சிட்டு இருக்கிறத யானுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஏன்னா நிஜமான ஃபன்னு வந்து மேலே மேலே வந்து பாஞ்சிக்கிட்டே இருப்பான் இல்லையா, இவன் பக்கத்தில் வந்து கைண்டாக நடந்துக்கிறது இவனுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஃபன்னுமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபன்னோட ஃபோட்டோலாம் பார்த்துட்டு, ஃபன் நீ எங்கே தான் போன அப்படின்ட்டு திரும்பி யான் கிட்ட, டேய் என்ன பாருடா என்னடா அங்கே ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கேன்னு கேட்க, யானுமே இன்னும் நம்பவே இல்லை இல்லையா, அதனால நீ நிஜமாலே தாத்தா சாய் தானான்னு கேட்க, என்ன நீ பாட்டுக்கு பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்க, மரியாதையா தாத்தான்னு கூப்பிடுறாச்ச இந்த காலத்து பசங்களாம் அப்படின்னு திரும்பவும் ஆரம்பிக்க, அதுக்கு யானுமே சரி சரி நீங்களாம் 2 பேருமே சுவிட்ச் ஆன் ஆயிட்டீங்க, திரும்பவும் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் நீ யாவது ஒத்துக்கிட்டியே, சரி உனக்கு ஃபன் எப்படி தெரியும்னு கேட்க, நாங்கள் 2 பேரும் கிளாஸ்மேட் தான், ஒரே காலேஜ் தான், ஆனால் அவ்வளோ க்ளோஸ் ஒன்றும் இல்லை அப்படின்னு கேட்க, அப்படின்னா க்ளோஸ் ஆகிக்கலாம், ஏன்னா அவன் ரொம்பவே நல்ல பையன் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் என்னமோ தெரியல இவனோட ட்ரெஸ் ஏன் இந்த லட்சணத்தில் இருக்குன்னு தெரியலன்ட்டு அவனோட ட்ரெஸ் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கான். இதை எப்படிடா போட்டுட்டு அவன் வெளியே போயிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்க, அதுக்கு யானுமே இப்போ தான் நல்ல பையன் உங்கள் பேரனை நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னு சொல்ல, ஆமாம் நீங்கள் என்ன ஏன் ட்ரெஸ் கூட மாற்றாமல் இருக்கீங்க, ஏதோ பாடிக்கு மேலே போத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஃபண்ணுமே அப்படியா ரொம்ப மோசமாக இருக்குதா, இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நான் போட மாட்டேன்ப்பா அப்படின்ட்டு அவர் ரூமுக்கு போயிட்டு இருக்கான், அதாவது தாத்தா ரூமுக்கு போயிட்டு இருக்கான். அங்கே போய் எப்பயும் மாதிரி படப்படான்னு ட்ரெஸ்ஸை கழட்ட யானுக்கு டக்குன்னு திரும்பிக்கிறான். ஐயோ நம்ம முன்னாடி இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னுட்டு அவனுமே கண்ணாடியை பார்த்துட்டு, ஃபன்னு நல்லாவே சாப்பிட்றதே இல்லை போல இருக்கு, ரொம்ப ஒல்லியாக இருக்கான், இந்த காலத்து பசங்கள்லாம் பார்க்க தான் அழகாக இருக்கானுங்க, உள்ள ஒன்றும் இல்லை அப்படின்னு திரும்பவும் ஆரம்பிக்க, அதுக்கு யானுமே அப்படியா அப்போ நீங்கள் அதிகமாக சாப்பிட்டனால தான் உங்களுக்கு தொந்தி வெளியே வந்துருந்துச்சு அப்போ அப்படின்னு கேட்க, என்னை திட்டினது போதும், எனக்கு செம்ம டயர்டாக இருக்குது, தூக்கம் வருது, கண்டிப்பாக காலையில் ஃபன் அவன் பாடியில் வந்து சேர்ந்துருவான்னு சொல்ல, யானுமே திரும்பவும் நீங்கள் சுவிட்ச் ஆன் ஆகணும்னு தான் நினைக்கிறீங்களான்னு கேட்க, ஆமாம் இது என் பேரனோட உடம்பு, இதுல இருந்துட்டு நான் என்ன பண்ண போறேன், அவன் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா, சரி சார் நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்ல, யானுமே கிளம்புறா. நில்லு நில்லு, நீ எங்க போற, நீ இன்னும் இங்கேயே தூங்குன்னு சொல்ல, நினைச்சு பாரு காலையில ஃபன்னு இந்த பாடியில இருந்து எந்திரிச்சிக்கும் போது என்ன நடந்துச்சு தெரியாம திருத்தின்னு முடிச்சிட்டு இருப்பான் இல்லையா, உன்ன மாதிரி ஒரு ஆள் பக்கத்துல இருந்தா தானே நீ கம்யூனிகேட் பண்ண முடியும், ப்ளீஸ் வாயேன் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே இவர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே படுக்கிறான் போல இருக்குது. நைட்டெல்லாம் ஒரே குரட்டை தான், ஏன்னா உள்ளதானே தாத்தா இருக்காரு, இதனால யானுக்கு சுத்தமாக தூக்கம் வரல போல இருக்கு. திரும்பி திரும்பி இந்த ஃபன்னையே பார்த்துட்டே இருக்கான். எங்கே நைட்டெல்லாம் இவன் தூங்க விட்டான், கையும் காலையும் மேலே போட்டுக்கிட்டு யானை தூங்கவே விடலை. அப்படியே அடுத்த நாள் காலையில் ஒருத்தர் அவர் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு இருக்காரு. வந்ததும் இவங்க 2 பேர் படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுக, அந்த சத்தத்தில் இவங்க 2 பேரும் எந்திரிச்சிடுறாங்க. பக்கத்தில் பக்கத்தில் படுக்கிறத பார்த்துட்டு யானை டக்குன்ட்டு ஃபன்னை தள்ளி விட்டு, எப்போ பார்த்தாலும் மூஞ்சி பக்கத்தில் வந்து காட்டிட்டு தள்ளுறா அப்படின்னு தள்ளி விட்டுறான். அதுக்கு ஃபன்னு இருந்துக்கிட்டு, சாரி நான் தனியாக தானே படுப்பேன், இந்த மாதிரி தான் நான் தலகாணியெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு படுப்பேன், அந்த நாவத்தில் படுத்துட்டேன், யாரும் கீழே விழுந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு நான் செக் பண்ணுறேன்ட்டு எட்டி பார்த்தா அங்கே மயக்கம் போட்டு விழுந்தது தாத்தாவோட ஃப்ரெண்டு போல இருக்கு. டே வானு என்னடா டக்குன்ட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டா, டே எந்திரா எந்திரா நீனும் சத்துராதரா வேற ஏதாவது நடந்துட போதுடா எந்திரா எந்திரான்ட்டு ஃபன்னு கதறிட்டு இருக்க. இதை பார்த்தா யானு ரொம்பவே பதறாதீங்க, ஃபன்னு வந்து இந்த மாதிரி உயிரோடு இங்கே இருக்கிறத பார்த்தோன்னே அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு, வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் எல்லாருமே இந்த குருன்னு ஃபன்னையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தாத்தாவோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் வந்தார்ல, அவர் இருந்துக்கிட்டு, அப்போ நீ ஃபன் இல்லை சாயா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஃபன்னுமே ஆமாம் நீ கரெக்டாக தான் சொல்கிற, நான் எந்திரிக்கும் போது என்னோட உடம்பு
அங்கே தான் இருந்தது. ஆனால் நான் எந்திரிச்சது என்னமோ என்னோட பேரனோட உடம்புல இருந்து. அதனால தான் பார்க்க நான் ஃபன்னு மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு அந்த தாத்தாவோட ஃப்ரெண்டும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க, பிரெயினில் தான் ஏதோ பெரிய டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்ல, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பொண்ணு நிற்கிறா. அவளுமே ஒருவேளை சடனாக நேற்று ஹார்ட் நின்னதுனால பிரெயினில் டியூமர் ஆயிருக்குமான்னு சொல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவரும் என்ன நீ லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க, அவன் ஏதோ தூக்கத்தில் இருக்கான், உளறிட்டு இருக்கான், தாத்தா நான் தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு யானோட அவங்க அம்மாவும் பக்கத்தில் வந்து, ஃபன் நீ எதுவும் கவலைப்படாத, தாத்தாவோட ஆன்மா நல்லபடியாக சாந்தி அடைக்கும், நீ கவலைப்படாதன்ட்டு அவனை கட்டிப்பிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டு இருக்க, ஃபன்னுமே டே யான் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்ல, யானும் டக்குன்னு திரும்பிக்கிற உன் பிரச்சனை நீயே பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஃபன்னுமே யானோட அம்மாவை சரி சரி ஓகே ஓகேன்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு இருக்கான். அந்த நேரம் கரெக்டாக அந்த தாத்தாவோட ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவர் தாத்தாவோட ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு டீ பாட் இருக்கும், அதை எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்தா ஃபன்னு என்னையா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, இதெல்லாம் உனக்கு எப்படி போடணும் கூட தெரியாதுப்பா, அவன் தான் போயிட்டான்ல நான் எடுத்துக்கிறேன்னு சொல்ல, சும்மா இரு அதெல்லாம் எவ்வளோ காசு தெரியுமா, ஆக்சுவலாக அது ரொம்பவே காசு போல் இருக்குது, அந்த காலத்து பொருள் போல் இருக்குது, அதை வெறும் பொத்தி பொத்தி வேறு பார்த்துட்டு இருப்பாரு. அந்த தாத்தா ரொம்பவே பிடிச்ச பொருள் போல் இருக்குது. இந்த ஃப்ரெண்டு பாட்டுக்கு தானாக எடுத்துகிட்டு இருக்க, அவனுக்கு கோவம் வந்து வை அப்படின்னு சொல்ல, யானோட அவங்க அம்மா இருந்துக்கிட்டு விடு என்ன சின்ன குழந்தைய நீ வந்து மிரட்டி அதை எடுக்க பார்க்குறியா, விடு அவன் பாட்டுக்கு அதை வச்சுக்கிட்டு போட்டோம், அவங்க தாத்தா ஞாபகமான்னு சொல்லிட்டு இருக்க, அவருமே வச்சிடுறாரு. இவங்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க போல கொஞ்சோண்டு காசு கொடுத்து, இனிமேல் தாத்தா இல்லாமல் நீ என்னப்பா பண்ணுவ, உன் ஸ்டடீஸ்க்குலாம் கொஞ்சமாவது வேணும்ல, எங்களால் முடிஞ்ச உதவி அப்படின்ட்டு அவங்களும் கொஞ்சம் காசை கொடுக்க, அதை பார்த்த ஃபன்னு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு அந்த பழங்காலத்தில் பெரியவங்களாம் கும்பிடுவாங்களா அந்த மாதிரி செய்ய, அதை பார்த்த யானம்மா பார்த்தீங்களா இவன் எந்திரிச்சதுலேருந்து என்னன்னே தெரியல, அவங்க தாத்தா மாதிரியே பேசிகிட்டு இருக்கான்னு சொல்ல, அதுக்கு இந்த பக்கத்து வீட்டுக்காரன்னு இது ரொம்பவே டேஞ்சர் ஆச்சு, சரியில்லையே அப்புறம் போக போக உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுப்பா, இது இப்போயே நான் ரிப்போர்ட் பண்ணுறேன்ட்டு ஃபோன் எடுத்து கால் பண்ண போக, உடனே இந்த ஃப்ராங்க் ஓடி போய் வேணாம் வேணாம் அதெல்லாம் வேணாம் அடே யான் ஏதாவது சொல்லேன்டான்னு சொல்ல, அவனுமே ஃபன் இன்னும் சாகலை. தாத்தா வந்து தன்னால தான் இறந்துட்டாரோன்ட்டு அவர் ஏதோ ஒன்று கன்ஃபியூஸில் இருக்கான், அதனால தான் தாத்தா மாதிரி நடந்துக்கிறான், அவன் ரொம்பவே நல்லா தான் இருக்கான், எனக்கு தெரிஞ்ச அவனை கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விட்டால் போதும் அவனே சரியாயிடுவான்னு சொல்ல, சுற்றி இருக்கிறவங்களும் ஃப்ரீயாக விட்டுறாங்க. சரி சரி நீ கொஞ்சம் அமைதியாகன்ட்டு அப்படியே கட் பண்ணால் இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃபன் தான் சொல்லிட்டு இருக்கான், இங்கே தான் உட்காந்து நான் டைம் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், வரங்க பொருள்லாம் பார்த்துக்கிட்டு என்னோட கடமைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் நான் மேலேருந்து கீழே விழுகும் போது சில ஞாபகங்கள் எனக்கு வந்து போச்சு, எவ்வளோ விஷயங்கள் நான் பெண்டாக வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஃபன்னு பையன் இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, அவனுக்கு எவ்வளோ கனவுகள் இருக்கும், முக்கியமாக உன்னை நினச்சி தான் அவன் கடைசியில் அழுதான், நீ ஏன்டா அவனை வேணான்னு சொன்னேன்னு கேட்க, அதுக்கு யானுமே நான் ஏன் வேணும்னு சொல்லணும்னு சொல்ல, அட பாவி உன்னை நினச்சி அவன் எவ்வளோ அழுதா தெரியுமான்ட்டு அந்த பெஞ்சிலேருந்து கீழே விழுக போக யான் தான் டக்குன்னு பிடிச்சிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். சிரிக்காதடா ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீ கடைசியில் மட்டும் சரின்னு சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்திருக்கான்னு சொல்ல, நான் ஏன் சரின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்ல, நீ எல்லாம் மனுஷனாச்சா மோசமான பையன், உன்னை போய் அவன் தேர்ந்தெடுத்தான் பாரு, நீ வேணா பாரு கண்டிப்பாக ஃபன்னு வரதான் போகிறான், 7 நாள் காரியம் சொல்லுவாங்க போல, நம்ம ஊரெல்லாம் 9 நாள் காரியம் சொல்லுவோம்ல, ஸோ அங்கே வந்து 7 நாள் காரியம் சொல்கிறாங்க, அதுக்குள்ளே அவன் வந்துடுவான் பாருன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் பாட்டு உங்கள் ஒர்க்கை பார்க்கன்னு சொல்ல, நீ ஏன்டா இப்படி ஒரு பாசிபிளாக இல்லாமல் பேசிகிட்டே இருக்க, அவன் கண்டிப்பாக வரத்தான் போகிறான்னு சொல்ல, அவன் வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆமாம் அன்றைக்கி நீங்கள் எந்திரிச்சிங்களா, அன்றைக்கி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சேன் ஞாபகம் இருக்கான்னு கேட்க, அதுக்கு ஃபன்னுமே ஓ அதுவா நம்ம 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டோமே அதுவான்னு கேட்க, அதுக்கு யான் அது ஒன்றும் கிஸ் இல்லைன்ட்டு திரும்பிக்கிறான், என்ன வெக்கமெல்லாம் படுற, ஓ அது உன்னோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸான்ட்டு கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி போய் இவன் ஹேர் கட் பண்ண தான் போயிருக்கான் போல இருக்குது, இந்த முடி நிறையா இருக்குதா எனக்கு சும்மா சும்மா சளி பிடிச்சிக்கிட்டே இருக்குது, நல்லா ஒட்டை கட் பண்ணி விடுங்க, ஒரு 50 வயசு கிழவனுக்கு கட் பண்ணுற மாதிரின்னு சொல்ல, அந்த கட் பண்ண வந்தவங்க திருன்னு முழிக்கிறாங்க, நல்லா பார்க்க எங்கே தானே இருக்கான் இவன் இந்த மாதிரி சொல்கிறான்ட்டு, யானுமே கூட வந்திருக்கான் போல இருக்கு, அவன் வந்து தான் சும்மா லைட்டாக ட்ரிம் மட்டும் பண்ணி விடுங்க, இங்கே பாரு என் அம்மா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல, அதுக்கு ஃபன் இருந்துக்கிட்டு டே சும்மா இருடா, உங்கள் அம்மா எவ பார்த்தாலும் என்னை பார்க்கும்போதெல்லாம் காலேஜுக்கு போன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க, அதுக்கு யானுமே ஏய் நிறுத்து, ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவை ஆன்ட்டின்னு சொல்லி கூப்பிடு, என்ன பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க மரியாதை இல்லாமல் திட்டுறான். அதுக்கு ஃபன்னுமே சரி சரி என்ன போய் காலேஜெலாம் போக சொன்னா, எனக்குலாம் என்னால் கனவுல கூட அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது, சொல்லப்போனால் ஒரு கிளாஸில் கூட நான் உருப்படியாக உட்கார மாட்டேன்டா, எனக்கும் படிப்புக்கும் ரொம்ப தூரம், எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி யானோட அம்மா தான் ஃபன்னுக்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, எப்போ தான் நீ காலேஜ் போகலான்னு நினச்சிட்டு இருக்கேன்னு கேட்க, அப்படியே ஃபன்னு யானை திரும்பிட்டு ஏதோ சொல்லுடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க, அதுக்கு யானோட அம்மாவும் ஃபன் இங்கே பாரு என்ன அங்கே பார்த்துட்டு இருக்க, உன்னோட லைஃப்பில் நீ ஜெயிக்கணும்னு நினைக்கவே இல்லையா, பெரிய ஆபத்துலேருந்து நீ வெளியே வந்திருக்க, யான் நீ எதுவும் சொல்கிறது இல்லையான்ட்டு யானை திட்டிகிட்டு இருக்காங்க, அவன் என்ன காலேஜை ஸ்டாப் பண்ண போகிறான்னு கேட்க, அதுக்கு ஃபன்னுமே இல்லை நான் ஸ்டாப்லாம் பண்ணலை, கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இங்கே பாருப்பா நீ
எதுக்கு காலேஜ்க்கு போக மாட்டேன்னு சொல்கிறேன்னு கேட்க அதுக்கு ஃபன்னுமே அது ஆண்டி எனக்கு தலையில் அடிபட்டிருக்கு இல்லையா டீச்சர்ஸ்லாம் நடத்துறது எனக்கு புரியாது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்ல நீ ஏன் கவலைப்படுற பாரு யான் இருக்கான்ல அவனும் காலேஜ் தான் நினைக்கிறேன் அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்ல இந்த பாருப்பா இன்னமாலாவது பொறுப்பாக நடந்துக்கோ நாளைக்கு தான் தாத்தாவோட 7th டே உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அவரை எரிச்சு அவரோட அஸ்தியை வந்து கடலில் கலக்கணும் இது ட்ரெடிஷ்னலாக பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இது நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு யானோட அவங்க அம்மாவும் சொல்ல ஃபன்னு எப்படி ஒத்துக்குப்பான் ஏன்னா இப்போ சுவிட்ச் ஆன் ஆகிடும் அப்போ சுவிட்ச் ஆகிடும்ன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான் இல்லையா அந்த 7th டேயும் வந்துடுச்சு போல இருக்குது வேணாம் ஆண்டி இதெல்லாம் எதுக்கு பழைய காலத்து பண்ணுற மாதிரிலாம் ஏன் பண்ணிகிட்டு இருக்கணும் சும்மா விட்டுருங்களே அப்படின்னு சொல்ல அடே லூசு பயலே உனக்கு அறிவு இருக்கா இல்லையா இதெல்லாம் கரெக்டாக செஞ்சு தான் ஆகணும் நீ என்ன ட்ரெண்டுக்கு தகுந்தபடி பேசிகிட்டு இருக்கியா தாத்தா உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாரு நீ தானே கடைசியாக இருந்து அவரோட காரியத்தை முடிச்சு வைக்கணும் பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கோவமாக வந்துக்கிட்டே இருக்குது தாத்தா எப்படித்தான் உன்னை வளர்த்து வச்சிருக்காரோ தெரியல அப்படின்ட்டு யானோட அம்மா தாத்தாவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க ஃபன்னு டக்குன்னு யானை திரும்பிட்டு ஏதாவது சொல்கிறா இவங்க திட்டுற எனக்கு பொறையேறட்டும் போல இருக்குன்னு யானை பார்க்க யான் தான் வந்து சமாளிச்சிட்டு இருக்கான் என்கிட்ட தாத்தா ஏற்கனவே சொல்லியிருக்காரு அவர் இறந்தா இந்த மாதிரி விழாலாம் கொண்டாடக்கூடாது நான் நிஜமாதமா சொல்கிறேன் அப்படின்னு யானும் சொல்ல அதுக்கு ஃபன்னுமே சிங்சான் தட்டிட்டு இருக்கா ஆமாம் தாத்தா என்கிட்டயும் சொன்னார் அவர் எரிக்கக்கூடாது புதைக்கக்கூடாதுன்ட்டு அப்படின்ட்டு ஒரு பெரிய ட்ராமாவை போட யானோட அவங்க அம்மாலாம் அதை நம்பிட்டாங்க அப்படியே அடுத்த சீனில் ஃபன்னுமே வானத்தை பார்த்து செத்தவனே இந்த ஆன்மாலாம் எங்கே தான் போகுது ஃபன் உன்னோட பாடியை நான் பார்த்துட்டு இருக்கேன்டா சீக்கிரமா இந்த பாடிக்கு வந்து சேர்ந்துடுறா அப்படின்ட்டு வானத்தை பார்த்து புலம்பிகிட்டு இருக்க யானுமே அங்கே வரா ஃபன்னு திரும்பி யானை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்க இதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்தடுத்து என்ன நடக்குன்றத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் கண்டினியூவாக பார்க்குறதுக்கு க்ரஷாக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ